பார்வதியானவள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று பகவானிடத்தில் முறையிடும் போது 3 முண்டத்தை கொடுக்கிறார். அதுக்கு கையில்ல இல்லை, காலில்ல, வாயில்ல, வயரில்ல, கையும் இல்லை, காலும் இல்லை, காலும் இல்லை, வாயம் இல்லை, வயரும் இல்லை, காலும் இல்லை, காலும் இல்லை, வாயம் இல்லை, வயரும் இல்லை, வயரும் இல்லை, புரியமில்லை, பிள்ளையோ இல்லை, பிள்ளையோ இல்லை, பிள்ளையோ இல்லை, பிள்ளையோ இல்லை, உள்ளதம்பா உள்ளோமில்லை, பிரியமில்லை, மொழியும் இல்லை, பிள்ளையோ இல்லை, உள்ளதம்பா உள்ளதம்பா இருந்த பிள்ளை இருந்த பிள்ளை பார்வதியா இடமையா இருந்த பிள்ளை இடமையா இருந்த பிள்ளை தான் பார்வதியா. சுவாமியில உங்கள்கிட்ட ஒரு குழந்தை கேட்ட ஆசைக்கு ஒரு குழந்தை அருமைக்கு ஒரு குழந்தை கேட்டேன் பெயர் சொல்ல ஒரு குழந்தை கேட்டேன் பேராமை எடுத்து ஒரு குழந்தை கேட்டேன் ஆவியலுக்கு முன்னத்தை கையுட்டா இல்லை இல்லை காலுட்டா அதுக்கு வாயுண்டா இல்லை இல்லை அதுக்கு வயிறு உண்டா இல்லை இல்லை அதுக்கு கையமில்லை காலமில்லை வாயுமில்லை வயரமில்லை கையுமில்லை காலமில்லை வாயுமில்லை வயரமில்லை ஊக்கமில்லை முடியவில்லை உள்ளமோட உள்ளுமா கொக்குமில்லை குழியில்லை உள்ளமோட உள்ளுமா ஐயா இந்த பிள்ளை துறை சாமி அதுக்கு கையில்ல ஆமா கால் இல்ல வாயில்ல வயல்ல மூக்கில்ல மொழியில்ல முண்ட மூளை இருக்கு. அது எப்படி நம்ம அப்பான்னு சொல்லுமா? ஆமா வாயிலே அம்மானு சொல்லுமா? அதற்குத்தான் வாய் இல்லையே. என்ன பார்க்கறதுக்கு பாரம் உண்டா? கண்ணுதான் இல்லையே. ஏதாவது கேட்டா கை நீட்டி தர முடியுமா? கை காலு தான் எதுவுமே இல்லையே. அதனால அந்த பிள்ளைய வேண்டாம்னு சொல்லி பாதத்தை ரவுண்டு போடுறேன். அப்பொழுது பகவான் பார்க்கிறாராக ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க, யார் யார என்னென்ன ஜோலியை பார்க்கணுமோ அவங்க தான் அந்த வேலையை பார்க்க முடியும். ஆமா அவள் தான் இந்த வேலையை பார்க்கணும். மாறு பார்க்க முடியுமா? அதனால அவருக்கு மேல ஒரு ஆள் அழைக்கிறார். யார் அழைக்கிறது தெரியுமா? பாருமையா பிரம்மதேவா பாட்டை ஒன்று சொல்ல கேளாராய். 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 என் மனைவியானபடி என்னிடத்தில் ஆசைப்பட்டு ஒரு குழந்தை கேட்டான். ஆமா நான் என்னால முடிஞ்சதை பார்த்த முடியல. அதனால இதுல 3 முண்டம் போல உருட்டுறது. ஆமா முழுகியே கிடையாது. அதனால இது எந்த உறுப்பு எந்த இடத்துல இருக்கணுமோ அதையெல்லாம் படைத்து அதுக்கு உயிர் கொடுத்து என் கையில தர வேண்டும் சொல்ல அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு மாறாத அந்த பிரம்மதேவன் அந்த 3 முன்னங்களின் கையெடுத்து அதுக்கு உறுப்புகள் படைத்து உயிர் கொடுத்து அந்த சிவனா கையில கொடுக்க அடி வருதே நமக்கு 3 பிள்ளைராட்சி. அந்த 3 பிள்ளைங்களும் ரொம்ப அழகான பிள்ளைங்க. இந்த 3 பிள்ளைங்களுக்கும் சாமி நீங்களே ஒரு பேர் சுட்டி எடுத்தாங்க. ஆமா அருமையான வார்த்தை கேட்டுக்கொண்டு முதல் பிள்ளை கையெடுத்து பார்க்கிறான். ஒரு பெண் குழந்தை நம்ம வம்சத்திலேயே இல்லாத குழந்தை பார்வதி நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பார்வதி
பெண்ணாக பிறந்தனால அந்த குழந்தைக்கு பேச்சு என்றும் பேச்சு அம்மா என்றும் இரண்டாவது குழந்தை தூக்கி பார்க்கும் பொழுது முண்டமாக இருக்கிறது. அதுக்கு மட்டும் ஒரு பிடிக்க முடியல. அதற்கு முண்ட என்றும் இவன் மாசான செல்வதனாலே மாசான சுடலை என்றும் ஆசான சுடலை ஆகவே அழகழகா வேறுபட வேண்டும். நாராயண குழந்தையாக விளக்கக்கூடிய மணி விளக்கில் பிறந்தவனை மாயாண்டை சுடலையாகவும் சுடலையில் பிறந்தவனை சுடலை நல்ல மாடனாக பிடித்து பேர் வைத்து பார்வதியாள் அம்மை செய்து கொடுத்த பார்வதி ஒரு பிள்ளைங்க 3 பிள்ளைங்கள கையில கொடுக்குறாங்க. ஒண்ணுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 குழந்தைகளையும் கையில கொடுக்க அதுல முதல் குழந்தை எடுத்து பார்க்கிற ஒரு அழகான பெண் குழந்தை பார்வதி. இந்த குழந்தை நம்ம வம்சத்திலே கிடைக்காத ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த குழந்தைக்கு பெண்ணாக பிறந்ததினாலே அந்த குழந்தைக்கு பேச்சு என்றோ பேர் சுட்டி பார்வதி அம்மையார்கள் இரண்டாவது குழந்தை தூக்கி பார்க்கிறாள். அழகான குழந்தை பார்வதி. இந்த அழகு குழந்தையாக பிறந்திருக்கிறது. ஆனால் கையில்ல காலில்ல மூக்கில்ல வாயில்ல ஒண்ணு இல்லை. அதனால அந்த பிள்ளை கடைய முடியுமா? அதனால் அந்த குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கு முண்டன் என்று பேர் சூட்டி மூன்றாவது குழந்தை மணிவிளக்கில் பிறந்தனாலே மாசான சுடலை என்றும் சுடர் ஒளியில பிறந்தனாலே சுடலை மாடன் என்றும் அந்த 3 குழந்தைகளையும் ஆதி கைலாசத்திலே பேச்சியம்மாவை விச்சு போட்டு கட்டி முண்ட நாண்டவனை முல்லை பூத்தொட்டில் கட்டி ஐயனாக விளங்குவது மாடனாண்டவனை மல்லிகை பூத்தொட்டில் கட்டி சுடலை ஆண்டவனை சுடையாத தொட்டில் கட்டி நாங்கள் படுவது மதிப்புக்குரிய மனிதக்குரிய இந்த நயினார் தோப்பு நகரை சார்ந்த அருமை அண்ணன் திரு கார்த்திக் அவர்கள் மும்பை நகரிலே பணிபுரிந்து வருகிறார்கள். எங்கள் விலிசை பாராட்டி அன்பளிப்பினில் உள்ளார்கள். அன்னாருக்கும் அண்ணன் குடும்பத்தினருக்கும் ஆதி சக்தி படைத்தவள் அகிலாண்ட ஈஸ்வரியாக விளங்கக்கூடிய என் மாறி முத்தாரமேடி துணையோடும் அருளோடும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிவ சுடலை ஆண்டவருடைய அருளோடும் துணையோடும் அந்த இசைக்கியமுடைய துணையோடும் அருளோடும் இந்த மாடன் ஆண்டவருடைய துணையோடும் முண்டன் ஆண்டவருடைய துணையோடும் அந்த வீரமணி சுவாமிகளுடைய துணையோடும் குடும்பத்தோடு ஆள்போல் தரித்தரங்கள் உழைத்து வாழையடி வாழையாக 100 கோடி ஆண்டு காலங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று இந்த ஆண்டவருடைய பாதங்களுக்கு கொள்கிறோம். அந்த வசதியான 3 குழந்தைகளையும் பகவானுடைய மகிமையோடு பார்வதியானவள் அந்த 3 குழந்தையும் மாணிக்க கைலாசத்திலே அவள் மாணிக்க தொட்டில் கட்டி மரகத தொட்டில் கட்டி அந்த குழந்தைகளை தாளாட்டுகிறாள். எப்படி தாளாட்டுகிறாள்? எப்படி எல்லாம் தாளாட்டுகிறாள்? கண்ணேயே நவமணியே கனகமணி மாமரே கனகமணி மார்பழே ஆராரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ உறங்காத கண்களுக்கு உனக்கு ஓலை கொண்டு மையெழுத உறங்காத ஓலை கொண்டு மையெழுத ஆராரோ ஆராரோ ஆரிரோ 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 கண்ணோடு துரும்பு கொண்டு
பார்வதியால் மகனே